அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, கன்னி ராசி. ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க. இது ஒரு பெண் ராசி. இந்த கன்னி ராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, பெண்களாக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதிகமாக கொண்டவங்க. புதன் பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இவங்க ரொம்ப புத்தி கூர்மையுடனும் ஆதிக்க குணத்துடனும் இருப்பாங்க. மேலுமே தற்சார்பு குணம் கொண்டவங்க, தனக்கென தனி பாணியில் செயல்பட தெரிந்தவங்க இந்த கன்னி ராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே ஜோதிட காலச்சக்கரத்தில் 6வதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க இந்த கன்னி ராசி. இந்த புதன் பகவானே ஆளக்கூடிய இந்த ராசியில் பிறந்தவங்க இயல்பாகவே கூச்ச சுபாவம் அதிகம் இருக்கும். நில ராசியை சேர்ந்தவங்க புதனோட தசா காலத்தில் அதிக லாபத்தை பெறக்கூடிய ராசி இந்த ராசிக்காரு அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க எளிமையும் தூய்மையாகவும் இருக்க நினைப்பாங்க. தங்களோட எண்ணங்களை அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்பத்தகாதவங்க, கூச்ச சுபாவம் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அடுத்தவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக பழக மாட்டாங்க. இவங்களுக்கு அதிக நண்பர்கள் இருப்பது கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். புத்தி கூர்மை, திறமை தரக்கூடிய புதன் பகவானை ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இவங்க ரொம்ப புத்தி கூர்மையாகவும் திறமையை தரக்கூடிய எழுதுவதிலும் சரிங்க, வாசிப்பதிலும் சரிங்க, உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். கன்னி ராசியை சேர்ந்தவங்க அதிக பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்தில் விருப்பம் கொண்டவங்க. அதே சமயம் தான் எடுத்துக்கொண்ட வேலையில் அர்ப்பணிப்புடன் செயல்பட தெரிந்தவங்க. இவங்க எடுத்த காரியத்தை முடிக்கும் வரைக்குமே ஓய மாட்டாங்க. மேலுமே இவங்க தங்களோட அழகு மற்றும் ஆரோக்கியத்தில் ரொம்பவும் கவனம் செலுத்துவாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ள நினைப்பாங்க. குறிப்பாகவே இவங்களோட உணவு பழக்கம் காலத்திற்கு ஏற்ப மாறுபடும் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த கன்னி ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, இவங்களுக்கு கிரக நிலைகள் இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை பெறப்போகுது, பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா, இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள், மேலுமே இவங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த வகையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி தொட்டது எல்லாமே துலங்கும் வாரமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ராசி அதிபதி புதன் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் வெற்றி ஸ்தான அதிபதி செவ்வாயோட சஞ்சரிக்கிறாரு. தடைபட்ட அனைத்து வெற்றிகளுமே உங்களுக்கு முயற்சிகளுமே வெற்றியாக கிடைக்கும். திட்டமிட்டு செயல்படுவீங்க. செல்வாக்குமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. எல்லா விஷயத்துலையுமே வேகமாகவும் தனக்கு சாதகமாகவும் நடக்க வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் உங்களுக்கு இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும். நினைத்ததை மறுகணமே செஞ்சு முடிக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். திட்டமிட்டு செயல்படுவீங்க. மேலுமே புத்திர பாக்கியம் கைகூடும். சுப செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக நம்மளுடைய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கொடுக்கல் வாங்கல்ல சுமூகமான சூழலானது உங்களுக்கு இருக்கும். அடமான சொத்துக்களை மீட்கக்கூடிய சந்தர்ப்பங்களுமே உங்களுக்கு கூடி வருங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். அந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். மேலுமே பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உழைப்பிற்கேற்ற பலன்களுமே உங்களுக்கு கிடைக்குங்க. மறைமுக எதிர்ப்புகள் சீராகும். மேலுமே மாமனாரால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் சீராகும். எதிர்காலம் பற்றிய பய உணர்வு ஆனது அகலக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வீடு மாற்றம், இடமாற்றமானது ஏற்பட நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்களா, உங்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. தீபாவளிக்கு தான தர்மங்கள் வழங்க திட்டமிடுவீங்க. தினமுமே குலதெய்வத்தை நீ வழிபடுங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். மேலுமே சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் பார்த்திங்களா, தற்போது அக்டோபர் 4ஆம் தேதி பொருள் மாற்றிருக்காங்க. இந்த பொருள் மாற்றத்தினால நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் என்ன? இந்த கடல் நீரானது சிறப்பாக வைத்து பூஜிக்கப்படுறாங்க. நாட்டில் நடப்பதை முன்கூட்டியே சொல்லும் ஒரு அற்புதம் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த கோவில் தாங்க இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளானது பல்வேறான மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த வகையில் நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அவங்க பெறப்போகும் பலன்கள் என்ன? கன்னி ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்குமே லட்சுமி நரசிம்மரை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகுங்க. உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ராசிக்குள்ளே சூரியன் சஞ்சரிக்கிறதுனால உழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். செயல்கள்லையுமே வேகம் இருக்கும். உடல்நிலையிலுமே பாதிப்பு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வரவிற்கு குறைவே இருக்காத ஒரு சூழலானது உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு.
அடுத்ததாக பார்த்தோமா கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு பகவான் உங்களோட செல்வாக்கையுமே உயர்த்த போகிறாரு. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பையுமே நீக்குவார். பிரச்சனை போராட்டம் அப்படிங்கிற நிலை எல்லாமே இருந்து உங்களை விடுவிப்பார். லாப குருவால் பொருளாதார நிலையானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சித்திரை 1-2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு புதனும் செவ்வாயும் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. மேலுமே பண விவகாரங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. எந்த ஒரு வாக்குறுதியுமே நீங்கள் கொடுக்க வேணாங்க. பொதுவாகவே இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்களா, புதனோட தாக்கத்தில் இருக்கிறதுனால எப்போதுமே அறிவுத்திறனில் பிரகாசமானவர்களாக இருப்பாங்க. புதன் கிரகம் மற்ற கிரகங்களோடு ஒப்பிடு பார்க்கையில் இளவரசர் என்று அழைக்கப்படுகிறாரு. கன்னி ராசியை இந்த கிரகம் ஆளப்படுறதுனால எப்போதுமே அறிவில் சிறந்தவர்களாக இருப்பாங்களாம். மேலுமே செய்ய விரும்பியதை கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்போதும் மற்றவங்களுக்கு உதவுவது ரொம்ப பிடிக்குமா. தூய்மையை அதிகம் விரும்புவாங்களாம். வாசிப்பு பழக்கத்தை விரும்புவாங்களாம். இயற்கையோட நேரத்தை செலவிட ரொம்பவும் விருப்பப்படக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எப்போதுமே மற்றவங்களோட அர்த்தமுள்ள விவாகதம் மட்டுமே செய்ய பிடிக்குமா. மேலுமே இந்த கன்னிராசி நண்பர்கள் ஆளுமை பண்புகள் கன்னிராசிக்காரர்கள் நேர்மைக்கு பெயர் பெற்றவர்களாக இருப்பாங்க. மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்களா, இவங்களோட வாழ்க்கை தொழில் அப்படின்னு எடுத்துட்டோமா, கன்னி ராசிக்காரர் ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்குவதில் சிறந்தவர்களாக இருப்பாங்களாம். நல்ல கற்றல் திறனையுமே கொண்டிருக்கிறதுனால எப்போதுமே தொழிலில் சிறந்து இருப்பாங்களாம். இவங்க எடுத்த வேலையை ஒருபோதுமே செஞ்சு முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. அவ்வளவு நல்ல குணம் படைத்தவங்க தான் இந்த கன்னி ராசி நண்பர்கள். பொதுவாகவே இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இவங்க நல்ல ஒரு பலன்களை தான் பெற்று வாழ போகிறாங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கன்னி ராசி புதன் பகவானுக்குரிய ஒரு ராசியாக இருக்கிறது. புதன் பகவானின் அம்சம் கொண்டவர்களாக இருப்பவங்க பெருமாள். எனவே இந்த கன்னி ராசிக்காரர் தங்களோட வாழ்வில் நல்ல பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கு ஒவ்வொரு புதன்கிழமைகளிலுமே புதனின் அம்சமாக இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்கள் பெருமாளுக்கு துளசி மாலைகளை சாற்றி நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதனால பொருளாதார ரீதியில் சிறந்த ஏற்றங்களை உங்களால் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளியில் மரகதம் கல்லை பதித்து வலது கை மோதிர விரலில் புதன்கிழமை அன்னைக்கு புதன் ஓரையில் அணிந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போல் புதன்கிழமைகளில் நவ கிரகங்களில் புதன் பகவானுக்கு சிறிது பச்சை பயிர்களை சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது புதனோட அருட்கடாசம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணிந்து கொள்வது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பொருளாதார வசதி குறைந்தவங்களுக்கு பள்ளி சீருடை புத்தகங்கள் எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுப்பது இந்த கன்னி ராசிக்காரருக்கு ஒரு சிறந்த பரிகாரம்னே சொல்லலாம். திருமணம் ஆன வசதி குறைந்த ஏழை பெண்களுக்கு நீங்கள் மூக்குத்திய தானமாக வாங்கி கொடுப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போல் ஒரு மனிதன் பிற விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்தி அறியப்படுவதற்கு காரணம் அவனோட சிந்தனை ஆற்றல் தாங்க. ஜோதிட விஞ்ஞானத்தின்படி மனிதனை விண்ணில் இருக்கும் நவகிரகங்கள் கட்டுப்படுத்துது. இதில் மனிதனோட சிந்தனைக்கும் திறனுக்கும் காரணமான கிரகமாக புதன் கிரகமே இருக்குது. 12 ராசிகள்லேயே மிதுனம் மற்றும் கன்னி ராசிகள் புதன் ஆதிக்கம் கொண்ட ஒரு அற்புதமான ராசிங்க. இதில் கன்னி ராசி நண்பர்களுக்கு யோகமான பலன்கள் எல்லாமே பெற போட்டிருக்காங்க. இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களோட செல்வாக்கானது அதிகரிக்கும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே கிடைப்பதற்கு வழி ஏற்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக மாறப்போகுது. அடுத்ததாக பார்த்தோமா வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே விற்பனையில் நல்ல முறையில் உங்களுக்கு லாபம் இருக்கும். தொழிலையும் அதிகரிக்கும் முயற்சியில் நீங்கள் இருங்கலாம். குடும்பத்தில் இருந்த கஷ்டங்களானது குறைய ஆரம்பிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே குடும்பத்துக்காக பண வரவை அதிகப்படுத்துதல் அக்கறை காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையினர் வெளிநாட்டு வாய்ப்புகளை பெற போகிறீங்க. புதிய முதலீடுகள் ஏதாவது நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா வியாபாரத்தை அதிகரிக்கும் முயற்சியில் நீங்கள் தாராளமாக இருங்கலாம். மேலுமே ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து செய்வது ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது. மேலுமே சந்திரனோட இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. ராகு பார்த்திங்களா 6ல் இருக்கிறதுனால இழுப்பறியாக இருந்த சொத்து பிரச்சனை பார்த்திங்களா இந்த டைமில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த டைமில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா வியாபாரத்தில் பண பிரச்சனையை எச்சரிக்கையாக நீங்கள் கையாளுறது ரொம்ப நல்லது. மேலுமே வரவு செலவு கணக்குகளை சரியாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாத்துக்கான தேவைக்காகவே நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பண விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு.
மேலுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமி, அடுத்தது பார்த்தோம்னா புதன் வழிபாடு நீங்கள் செய்வது ரொம்ப உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றத்தை கொடுக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். All viewers, thank you.